தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயகோபால். அவரிடம் பேசலாம். விஜயகோபால், வணக்கம். எந்தெந்த கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? பொறுத்தவரை வரலாறு காணாத வறட்சி என்பது விவசாயிகளையும் தமிழக மக்களையும் வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு பயிர் செய்வதற்கான பாசன தண்ணீர் இல்லாத அதே நேரத்தில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு கடினமான நிலை தற்பொழுது தமிழகம் முழுவதும் நிலை வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகளின் போராட்டம் என்பது தற்போது டெல்லியில் துவங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது பரவி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் ஐயாக்கண்ணு தலைமையில் 15வது நாளாக போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் தற்பொழுது ஒரு மிக பிரம்மாண்டமான காத்திருப்பு போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இங்கு ஒரு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய பிரதான கோரிக்கை என்பது மிக முக்கியமான கோரிக்கை என்பது காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். அதற்கு ஏற்கனவே உண்டான காவேரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது. இது போன்ற ஒரு பல்வேறு குறிப்பாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம், விவசாயிகள் கல்லையும் மண்ணையும் திங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். குறிப்பாக தஞ்சை நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்ற தஞ்சையிலேயே விவசாயம் பண்ண முடியாத நிலை நீடிக்கிறது. 30 லட்சம் ஏக்கருக்கு பரப்பளவில் செய்யப்பட்ட விவசாயம் என்பது தற்பொழுது ஒரு 1000 ஏக்கர் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கடுமையான வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் தற்பொழுது ஏராளமான விவசாயிகள் தற்பொழுது திரண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை காவேரி உரிமை மீட்பு குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பே மரியன்சன் தலைமையில் தற்போது திரண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த போராட்டத்திற்கு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையின் நேரே ஆதரவு தெரிவித்தார். இதே போல பல்வேறு அமைப்புகள் காவேரி உரிமை மீட்பு குழு மற்றும் காவேரி மீட்பு குழு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமா, ஜல்லிக்கட்டில் ஈடுபட்ட இளைஞர்கள் மாணவர்களும் இங்கு ஏராளமாக திரண்டு காண முடிகிறது. இந்த போராட்டம் என்பது இன்று துவங்குகின்ற தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது மத்திய அரசின் உறுதியான முடிவுக்கு பின்பே இந்த போராட்டத்தை கைவிடுவதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் என்பது நாம் தொடர்ச்சியாக எப்பொழுது முடியும் என்பது ஒரு தெரியாத நிலையில் இந்த பகுதி முழுவதும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இன்று இரவுக்குள் கூட்டம் என்பது கலைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் என்பது மீண்டும் ஒரு மெரினா போராட்டத்தை போன்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எட்டிவிடும் என்ற ஒரு ஐயம் எழுகிறது. இது குறித்து நம்ம பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் நல்லதுரை நம்ம இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த போராட்டத்துக்கு நோக்கம் என்ன? இந்த போராட்டம் எப்போது நிறைவேறும்? இந்த போராட்டத்தின் நோக்கம் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி மாநகரத்திலே 17 நாட்களாக விவசாய சங்க பிரதிநிதிகள் போராடி வருகிறார்கள். இன்று வரையில் இந்திய அரசு அவர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம், நீங்கள் ஊருக்கு திரும்புங்க, நாங்க சட்ட ரீதியா நிர்வாக ரீதியா எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றதுக்கு கூட இந்த நாடு தயாரா இல்ல. இந்த நாட்டின் குடிமக்கள் என்று நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு செய்வதெல்லாம் இந்திய அரசு துரோகத்தையே தான் செய்து கொண்டிருக்கிறது. காவிரியில தண்ணி வரல, காஞ்சி கிடக்கிறோம். எங்களுக்கு 1500 கோடி ரூபாய், எங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை தேக்கி இருக்கு கர்நாடக அரசு, அவங்களுக்கு 7600 கோடி ரூபாய். இப்படி இரு மாநிலங்களுக்கு இடையே ஒரு பாகுபாட்டை வைத்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை எதுவரைக்கும் நாங்க போராடுவோம்னா, நாங்கள் இன்றைக்கு வரலாறு காணாத வறட்சிக்கு ஆட்பட்டிருக்கோம். வயல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, விவசாயம் பொய்த்து போய்விட்டது, குடிக்க தண்ணீர் இல்லை. எங்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். வறட்சி நிவாரணம்ங்கிறது இழந்த பயிருக்கு நிவாரணமோ இழப்பீடும், இருக்கிற காலத்தை கழிப்பதற்கு இழப்பீடு கொடுக்கணும். காவிரி டெல்டா பகுதி மீத்தேன் திட்டம், பெட்ரோலியம் போன்ற எந்த துரப்பண பணிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இயற்கை வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்னெடுத்து நாங்கள் போராடுகிறோம். எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக அரசுகள் அறிவிக்கும் வரை நாங்கள் போராடித்தான் சாக வேண்டும். இது எங்கள் விதி.
விவசாயிகளை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்கள் மிக முக்கியமாக அந்த கடன் தள்ளுபடி என்பது ஒரு பிரதானமான கோரிக்கை. இது தவிர ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு முழுமையாக தடை விதித்து இதை காவிரி டெல்டா பகுதியை அறிவிக்கப்பட்ட வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்டது இவருடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது.